வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதாவது கடைசி நேரத்தில் ஸ்டாலினுக்கு ஏற்பட்ட திடீர் ஒரு அதிர்ச்சி. அதனால் உடனே அறிவிப்பை கொடுத்தார் நம்மளுடைய ஸ்டாலின். என்ன தகவல் என்பதனை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுதைய பொறுத்த வரைக்கும் ஒரு தகவலை ஒன்று பார்த்திங்கன்னா தம்முடைய கட்சியினருக்கும் முக்கிய புள்ளிகளுக்கும் விடுத்திருக்கிறார் ஸ்டாலின். மாண்புமிகு முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் அப்படி என்ன சொல்லிவிட்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு என்ன நாள்? எலெக்ஷன், தேர்தல் நாள், ஓகேங்களா? மக்களவை தேர்தல் வாக்குப்பதிவு நாள். அதனால் எல்லாருமே தயாராகி கொண்டிருக்கும் இந்த ஒரு சூழலில் விழிப்புடன் இருக்க ஸ்டாலின் அவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு மடல் கொடுத்துருக்கார். அப்படி என்னென்னா, அதாவது இத்தனை நாள் நம்ம பாடுபட்டது பயன் தர வேண்டும் அப்படின்றத பேசியிருக்காரு. அதனால் வாக்குப்பதிவு நாள் அன்று கழகத்தினர் மிகுந்த ஒரு கவனத்துடன் செயலாற்ற வேண்டும் அப்படின்றது ஸ்டாலின் அவர்கள் உறுதிப்பட சொல்லியிருக்காரு. மேலும் வாக்குச்சாவடிகளில் பயனாற்றும் கட்சியினருக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதத்தை பார்த்திங்கன்னா எழுதியிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதன் மூலமாக அவர் என்ன தெரிவிக்க வராருன்னு கேட்டிங்கன்னா, ஒட்டுமொத்தமாகவே வாக்குச்சாவடி முகவரிகள் மற்றும் நம்மளுடைய முகவர்கள் வாக்குப்பதிவு முடிவும் வரை விழிப்புடன் செயலாற்ற வேண்டும். செயலாற்றினால்தான் இத்தனை நாள் நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா கடினமாக பாடுபட்டதற்கான பலன் வரும். அப்படி இல்லை என்றால் நமக்கு பெரும் விதத்தில் ஆகிவிடும் என்பதனை சுட்டி காட்டி இருக்கக்கூடிய நம்மளுடைய ஸ்டாலின் அவர்கள் ஒரு எச்சரிக்கையான ஒரு கடிதமாகவும் இது இருக்கிறது. அதனால் நாளைக்கு பெரும் விதத்தில் எல்லாருமே அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தின் முக்கிய புள்ளிகள் தீவிரமாக நம்மளுடைய வாக்கு மையத்தில் பெரும் விதத்தில் செயல்படுவார்கள் என்றும் ஒரு பக்கம் பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் ஸ்டாலின் அவர்கள் அடுத்தடுத்து ஒரு அறிவிப்புகளை கொடுத்து வரும் நிலையில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இது வெற்றியை அமைக்கக்கூடிய ஒரு செயலாகவும் ஒரு பக்கம் அரசியல் வட்டாரங்களில் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். மேலும் இந்த ஒரு சமயத்தில் தேர்தல் என்பது மிகுந்த ஒரு பரபரப்பை தொடர்ந்து ஏற்படுத்தி கொண்டிருக்கும் சூழலில் அடுத்தடுத்து என்ன நடக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்பில் பொதுமக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் நாளை 6 மணியிலிருந்து இரவு 8 மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா பெரும் விதத்தில் ஒரு பரபரப்புக்கு மஞ்சமில்லாமல் தொலைக்காட்சிகளும் ஊடகத்தலங்களும் தங்களை போன்ற ஒரு தளங்களும் ஒரு செயலை ஆற்றுக்கொண்டிருக்கும் சூழலில் அடுத்தடுத்து என்ன நடக்கப் போகிறன்றத ஒரு எதிர்பார்ப்பு தான் இருந்து கொண்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்களே, என்ன நடக்கப் போகிறது. நாளைய தினம் என்பது முக்கியமாக இருக்கிறது. அனைவரும் வாக்களியுங்கள் என்று சொல்லி தற்பொழுது வரைக்கும் இந்த ஒரு இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிலவரங்களாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல்லைக்கான ஆளில் செட் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. அப்போ தான் நம்ம போடுற அரசியல் சார்ந்த காணொலிகளாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்து கொண்டே இருக்கும் என்பதனை தற்பொழுது தெரிவித்து இந்த ஒரு தகவலை முடித்து வைக்கிறேன். நன்றி, வணக்கம் மக்களே.